ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி வருது. இங்க விநாயகர் சிலை எங்க வாங்கலான்ற ஒரு கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. நாங்க சேலத்துல நேரடியா விநாயகர் சிலை செய்யற ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம அவங்க கிட்டே எந்த மாதிரி செய்றீங்க, எப்படி பண்றாங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். நாம் வந்து சேலம் ஸ்ரீ ராஜேஸ்வரி விநாயகர் சிலை விற்பனை நிலையம் நம்மளுக்கு கடை. நம்ம வந்து சேலம் மாவட்டத்தில் 24 வருஷமா விநாயகர் சிலைகள் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு 6 அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் நம்ம கிட்ட சிலைகள் இருக்கு. 3 அடி வரைக்கும் களிமண்ணாலான சிலைகள் இருக்கு. 10 அடி வரைக்கும் நம்மகிட்ட பேப்பர் கூழ் காகிதக்கூழால செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நம்ம தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளது வந்து முழுக்க களிமண், பேப்பர் கூழ், கிழங்கு மாவு போன்ற மூலப்பொருட்களை வச்சு நம்ம விநாயகர் சிலைகளை தயாரிச்சுட்டு இருக்கோம். இங்கேருந்து வந்து குடியேறின வட இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டர் பாரிஸ், அதாவது எளிதில் கரைய முடியாத மூலப்பொருளால் செய்யப்பட்ட பிளாஸ்டர் பாரிஸுங்கிற மூலப்பொருளால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது அரசாங்கத்தால் முழுமையாக தடை செய்யப்பட்ட பொருள். நம்மளது பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக பேப்பர் கூழ், காகிதக்கூழ் ப்ளஸ் வந்து கிழங்கு மாவு இது மூலியமா மூலப்பொருளாக வச்சு நம்ம தயாரிக்கிறதுனால நம்மளது வந்து எளிதில் கரைஞ்சிரும். அது இல்லாமல் அது வந்து மீன்களுக்கு உணவாகவும் அமையும். அதே மாதிரி நாம் வந்து இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய வண்ணப்பூச்சிகளை தான் பயன்படுத்துறதுனால அது நம்ம இயற்கையை எந்த விதத்துலையும் பாதிக்கிறது. வந்து பார்த்தீங்கன்னாக்கா புது வகையான மாடல்களில் நம்மகிட்ட விநாயகர் சிலைகள்லாம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் பல வகையான மாடல்கள் வந்திருக்கு. முன்கூட்டியே வந்து நம்ம ப்ரீ ஆர்டர் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான வண்ணங்களை வந்து சொல்லிட்டாங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கலாம்.